சாமி கடவுளே ஆண்டவனே எல்லோரும் நல்லாயிருக்கும் கடவுளே. வெல்கம் டு எஸ்சிடி கார்ஸ். நான் உங்கள் மாதீஸ்வரன். இன்றைக்கி நம்ம எஸ்சிடி கார்ஸில் என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஆஃபீஸில் என்ன வண்டி இருக்கோ அனைத்து வண்டி பார்க்க போகிறோம். முதல் வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட்டுங்க, 2013 மாடலு, பெட்ரோல் வண்டி, விஎக்ஸ்ஐங்க. முன்னால் பாருங்கள், வண்டி நீட்டாக இருக்குது. 2013 ஒரே ஓனருங்க. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது. நம்பர் லோக்கல் நம்பருங்க. கம்பெனி சர்வீஸோடு இருக்குதுங்க. பார்க் லாம்பிலிருந்து லைட்டு எல்லாம் தெளிவாக இருக்கும். நீட்னஸாக இருக்குது வண்டி. ஒரிஜினல் கண்ணாடியோட எல்லாமே வண்டியோடு வந்ததோட தெளிவாக இருக்கும். சென்ட்ரல் லாக்கெல்லாம் வந்துடும். வண்டி நல்லாயிருக்கு. எல்லாமே சுத்தமான வண்டிங்க. டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 80% இருக்குங்க. நல்லாயிருக்கும். சைடில் பாருங்கள், இந்த கம்பெனியில் வண்டியோடு வர்ற அந்த இது மாதிரிலாம் அப்படியே இருக்குது. எல்லாமே தெளிவாக இருக்குது. ஒரு கீரல் பேஜருக்கு எதுவும் கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். உள்ளே பார்க்கலாம். இன்டீரியரில் 4 பவர் விண்டோ வந்துடுங்க. சைடு மில்லர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுங்க. பவர்லேயே வந்துடும். மியூசிக் செட்டு சிஸ்டம் எல்லாமே ஏசி எல்லாம் நல்லா வந்துடும். 1,03,200 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸுங்க. வண்டி சீட் கவர்லேருந்து ஃப்ரண்ட் சீட் கவர் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. ஏசி நல்லாயிருக்கும். செட்டு மியூசிக் செட்டு அருமையாக இருக்கும். ஃபுல் மேட் கட் பண்ணிட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். தெளிவான வண்டிங்க. ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். பேக் சீட்லேருந்து எல்லாமே பாருங்கள் நல்லாயிருக்கும். சுத்தமாக இருக்குது பாருங்கள் வண்டி. ஒரு டஸ்ட்டு எதுவும் இருக்காது. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். குவாலிட்டியான வண்டிங்க. அந்த மாதிரி வண்டி ரொம்ப தெளிவான வண்டிங்க. பெட்ரோல் வண்டி. பேக் டயரும் பாருங்கள், எல்லாம் ஆவரேஜாக ஒரு 80% இருக்கும். வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கர் வந்துருங்க வண்டியோடவே. சோனி ஸ்பீக்கருங்க ரெண்டுமே பாருங்கள். வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும். டயர், ஸ்டெப்பின் டயரு, ஜாக்கி லிவர் எல்லாம் வந்துடுங்க. நல்லாயிருக்கும். லக்கேஜ் வைக்கிறதுக்கெல்லாம் இடம் நல்லா வசதியாக இருக்கும். எல்லாமே ஓவராலாக வண்டி சூப்பராக இருக்குங்க. நல்ல வண்டி, அருமையான வண்டி. ஏசியிலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. 2013 ஒரே ஓனர். இந்த ஸ்விஃப்ட்டுக்கு நம்ம எஸ்சிடி கார்ஸ் ஸ்கோர் பண்ணுற ரேட் பார்த்திங்கன்னா ஃபைனலான ரேட்டுங்க 4,45,000 கொடுத்துருக்காங்க. இது முதல் வீடியோவில் போட்டிருப்பேன், ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன் பாருங்கள். 4,45 கொடுத்துர்லாங்க. வெரி ஃபைனல் 4,45,000 கொடுத்துர்லாங்க. இது நேரில் வாங்க, ஓட்டி பாருங்கள், பேசிக்கலாம். அடுத்த வண்டி பார்ப்போங்க. 2015 டாப் மாடலுங்க, ஜெட்ஐ மாடலு, டீசல் வண்டிங்க. இது அப்படி தாங்க. வண்டி வெரி நீட்னஸான வண்டி. ரெண்டுமே அது 36, இது 56 லோக்கல் நம்பருங்க. எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. நம்பர் ஃபேன்சி நம்பருங்க. பார்க் லாம்பிலிருந்து எல்லாமே பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாம் வண்டி சுத்தமாக இருக்குது. ஒரு கீரலோ ஒரு அடிவாட்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டோ எது இருக்காதுங்க. ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி 4 வீலுமே அலைவீல் கம்பெனியில் வர வண்டிங்க. டாப் மாடலுங்கனால அலைவீல் வந்துடுங்க. டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போது சாவி பார்த்தீங்கன்னா சாவி வண்டி இல்லைங்க, பாக்கெட்டில் வச்சிட்டா கூட அப்படியே ஓப்பன் ஆகுங்க. பட்டன் சிஸ்டங்க. டோர் மேலான பட்டன் சிஸ்டங்க. 4 பவர் விண்டோ வந்துடுங்க. சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்துடுங்க. இதுவும் பாருங்கள், பவர் கண்ணாடி பவர்லேயே வந்துடுங்க. பட்டன் ஸ்டார்ட்டு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,46,000 ஓடி இருக்குங்க. கம்பெனி சர்வீஸுங்க. இப்போ கூட சர்வீஸ் பண்ணி தான் இருக்குதுங்க. அடுத்தது மறுபடியும் பண்ணால் போதுங்க. ஒரு 5,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு சீட் கவர் வந்துருங்க. ஆட்டோமேட்டிக் ஏசி, அதாவது டெம்பரேச்சர் இடத்துக்கு அது கூலிங் தகுந்த மாதிரி அதே இதாகிங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்க. சீட் கவர் ரொம்ப அருமையாக இருக்கும். வண்டி வெரி நீட்டாக சுத்தமான வண்டிங்க. பேக் சீட் கவரும் பாருங்கள், ரொம்ப தெளிவாக இருக்கும். எல்லாம் நல்லாயிருக்கும். உள்ள இன்டீரியல் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குங்க. பக்கா குவாலிட்டிங்க வண்டி. ரொம்ப தெளிவான வண்டி. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. பேக் டயர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்கள். ஒரே மாதிரி ஆவரேஜாக இருக்குங்க. நம்பர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், இது லோக்கல் நம்பருங்க. பெருந்திர நம்பர், ஃபேன்சி நம்பருங்க. அருமையான வண்டிங்க. டீசல் வண்டிங்க, டாப் மாடலு. இந்த வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20 to 22 கிலோமீட்டர் கேரண்டியே கிடைக்குங்க. 2015 ஒரே ஓனர், பெருந்திர நம்பர், ஃபேன்சி நம்பருங்க. 1,46,600 கிலோமீட்டர் மைலேஜ் ஓடிக்குங்க. கம்பெனி சர்வீஸு. நம்ம எஸ்சிடி காரில் இது ஃபைனலான ரேட்டு 5,50,000 கொடுத்துர்லாங்க. நேரில் வாங்கி ஏதோ 1-2 பண்ண போனால் அனுசரித்து கொடுத்துர்லாங்க. வண்டி வந்து ஓட்டி பாருங்கள், நல்லபடியாக வண்டி எடுத்து போகலாம். அடுத்த வண்டி பார்க்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எல்எக்ஸ்ஐங்க, ஆல்டோங்க, 2006 மாடலு எல்எக்ஸ்ஐங்க. இது 74 நம்பருங்க. ஆனால் 29 வரைக்கும் எஃப்சி இருக்குதுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். முன் போஸ்ட் பாருங்கள், எல்லாம் சூப்பராக இருக்கும். டயர் இது பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க. ஒரு 70-80% இருக்குங்க. நல்லாயிருக்கு, தெளிவாக இருக்கும். எஃப்சி பார்த்திங்கன்னா இது 29 வரைக்கும் கரண்டில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இது 1,00,000 சில்லற 1,50,000 லட்சம் ஓடி இருக்குங்க கிலோமீட்ரு. வண்டி நல்லா இருக்குங்க. ஏசி, கிலோமீட்ரு, மியூசிக் சிஸ்டம் எல்லாமே நல்லா இருக்குங்க. இன்சூரன்ஸு, எஃப்சி எல்லாம் லைவில் இருக்குதுங்க. எஃப்சி 4 வருஷம் இருக்குதுங்க லைவில். எல்எக்ஸ்ஐங்க. பெட்ரோல் மைலேஜ் 25 கேரண்டியே கிடைக்குங்க. ஏன்னா சின்ன வண்டி இல்லைங்களா, பெட்ரோல் மைலேஜ் நல்லா கிடைக்குங்க.
அருமையான வண்டிங்க. ஒரு 4-5 பேர் போகிறதுக்கு சின்ன ஃபேமிலிக்கு நல்ல வண்டிங்க. சீட் கவர்லேருந்து இண்டியிலேருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க. பேக் சீட்டு ஃபுல் மேட் கட் மேட்டு எல்லாமே போட்டிருக்குங்க. தெளிவாக இருக்குன்னு வச்சுங்களேன். பேக் டயர் இருக்குது எல்லாமே நல்லா இருக்குங்க. டயர் ஆவரேஜாக ஒரு 80% இருக்குங்க. எல்லாமே LXi வேரியண்ட்டுங்க. வண்டி நல்லா இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 2006ங்க. 2 ஓனர் 29 வரைக்கும் கரண்டில் இருக்குதுங்க. இது நம்ம எஸ்டி கார்ஸ் ஸ்கோர் பண்ணுற ஃபைனலான ரேட்டுங்க. 1,38,000 கொடுத்துடலாங்க. நேரில் வாங்க, ஓடி பாருங்கள், பேசிக்கலாம். அடுத்து இண்டிகா விஸ்டாங்க. 2010 மாடல் டீசல் வண்டிங்க. ஆனால் ஓனர் 3 ஓனருங்க. எஃப்சி முடிஞ்சு 3 மாதம் ஆச்சுங்க. இன்சூரன்ஸ் இருக்குதுங்க லைவில். வண்டி நல்லா இருக்குங்க. அதாவது கோட்ரேஜ் ஜெட்டு ஷிஃப்ட் எடுக்கிறதுக்கு இது எடுத்துக்கலாங்க. சின்ன பட்ஜெட்டு, வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க. எல்லாமே லைட் இது எல்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். டயர் பாயிண்ட் பாருங்கள், ஒரு 70% இருக்குங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க. எஃப்சி மட்டும் முடிஞ்சதுன்னு வச்சுங்களேன். நேம் ட்ரான்ஸ் பண்ணி எஃப்சி அமைக்கிற மாதிரி வருங்க. உள்ள இன்டீரியலுக்கெல்லாம் பாருங்கள், ஷெட்டெல்லாம் பாருங்கள். ஆண்ட்ராய்டு ஷெட்டு எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு தெளிவாக இருக்குங்க. பெரிய ஷெட்டு, அதாவது ஆண்ட்ராய்டு ஷெட்டு பெருசாக இருக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ 4 வந்துருங்க. எல்லாம் தெளிவாக இருக்குங்க. பட்டன் சிஸ்டம் எல்லாமே வந்துருங்க. ஏசி நல்லாயிருக்கும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஓடி இருக்குதுங்க. வண்டி 1.5 ஓடினாலும் கோட்ரேஜ் ஜெட்டு ஷிஃப்ட் இன்ஜின்னால விஸ்டா நல்லா இருக்குங்க. வண்டி எல்லாம் தெளிவாக இருக்குங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கு நல்ல வண்டிங்க. ஷிஃப்ட் 2010 எடுக்கிறேன்னா இன்றைக்கி ஒரு 3 ரூபாய்க்கு குறையெல்லாம் எடுக்க முடியாதுங்க. இது வந்து ரேட்டு கம்மியாக எடுக்கலாங்க. நல்லாயிருக்கு. பேக் சீட் கவரு எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்கள். ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஸ்டெப்னி டயர் இருக்குங்க. ஜாக்கி லிவர் எல்லாம் நல்லா இருக்குங்க. வண்டி சுத்தமாக இருக்குங்க. சீட் வேணுன்னா மடைக்கலாங்க. அந்த சிஸ்டமெல்லாம் இருக்குது, நல்லாயிருக்கும் பாருங்கள். 2010 மாடலுங்க. 3 ஓனரு. எஃப்சி முடிஞ்சு 3 மாதம் ஆச்சுங்க. வண்டி நல்லா டீசல் மைலேஜ் எல்லாம் 25 நல்லா தாராளமாக கிடைக்குங்க. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ரேட் ரொம்ப கம்மி ரேட்டுங்க. இது ஃபைனலாக நம்ம எஸ்டி கார்ஸில் வந்து 1,70,000 சொல்லுதுங்க. வாங்க, நேரில் வாங்க, இன்னும் குறைச்சி எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி நல்லா இருக்குங்க. 2010 உங்களுக்கு இந்த 1,70,000 ரொம்ப கம்மியான ரேட்டு. நான் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் குறைச்சி பண்ணித்தரேன். நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். அடுத்தது பார்க்கலாங்க. ஆல்டோ 800 2015 மாடலுங்க. 2015 23 நம்பருங்க. லோக்கல் டியோவில் தான் இருக்குதுங்க. டயர் ஒரு 80% இருக்குங்க. வண்டி நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக அந்த இடத்துல காய இருக்குங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. வண்டி நீட்னஸாக இருக்குது. லைட் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 1,32,000 ஓடி இருக்குங்க. ஸ்பீக்கர் பாருங்கள், 2 ஸ்பீக்கர் வந்துடும். ஃபுல் மேட் கட் மேட் எல்லாமே வந்துடும். 1,32,000 ஓடிங்க. ஏசி நல்ல கூலிங் இருக்குது. வண்டி ஏதாவது தெளிவான வண்டின்னு வச்சுங்களேன். சின்ன பட்ஜெட்டுக்கு அருமையான வண்டி. மைலேஜ் அருமையாக கிடைக்கும். 25 கிலோமீட்டர் குறையாது. வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும். செட்டு, நோசி செட்டு, ஏசி எல்லாம் அருமையாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு காயம் கீரல் எதுவும் கிடையாது. சின்னது இருக்கிறதாங்க. செகண்ட்ஸ் வண்டியில் அதெல்லாம் இருக்குங்க. ஏன்னா நம்ம எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. நல்லாயிருக்கு பாருங்கள். எந்த இடத்துலையும் ஒரிஜினாலிட்டி கடையில். ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர் வந்துடும் பேக் சீட்லேயுமே பாருங்கள். டயர் பாருங்கள், அருமையாக இருக்குது. டயர் நல்லாயிருக்கு. வேறு இந்த ஹைட்ராலிக்கெல்லாம் கூட இப்போ தான் மாற்றிருக்காங்க. புதுசு போட்டிருக்காங்க பாருங்கள். அது பழசு கூட வண்டியிலே வச்சுருக்காங்க. இப்போ கஸ்டமரு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்கு. அந்த பழைய ஹைட்ராலிக் கூட எடுத்து இல்லைங்க. வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும். கிலோமீட்டர் கம்மி தாங்க. ஓனர் தான் 3 வழியாக, ஆனால் கிலோமீட்டர் கம்மிங்க. இது மார்க்கெட்டில் 2.25 வரைக்கும் போகுதுங்க. இன்றைக்கி நாம் 2,35,000 வெரிஃபைல் கொடுத்துடலாங்க. இந்த ஆல்டோ 800 2015 மாடல் 2,35,000 வெரிஃபைல் கொடுத்துடலாங்க. நேரில் வாங்க, ஓட்டி பாருங்கள், சந்தோஷம் வண்டி எடுத்து போகலாம். அடுத்த வண்டி பார்க்கலாம் வாங்க. ஆல்டோ K10ங்க. இது 4 டயருமே புது டயருங்க. 2011 மாடல் ஆல்டோ K10 2 ஓனர் வண்டிங்க. நாமக்கல் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டி. இதுவும் பாருங்கள், லைட்லேருந்து ஃபார் லைட்லேருந்து எல்லாமே பார்க்கலாம். எல்லாமே சுத்தமாக இருக்குது. வண்டி தெளிவான வண்டிங்க. 2011ங்க. 2 ஓனரு. டயர் பார்த்திங்கன்னா 4மே புது டயரு. பார்க்கலாம், உள்ள இன்டீரியல் பார்க்கலாம் வாங்க. சென்ட்ரலாக கூட வந்துருங்க. ரிமோட்லாம் அருமையாக இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 பவர் விண்டோ வந்துருங்க. 2 பவர் விண்டோ வந்துருங்க. இது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 1,34,900ங்க. சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க. இது சர்வீஸ் ரெக்கார்டுங்க. நல்லாயிருக்கு பாருங்கள் வண்டி. ஏசியிலேருந்து எல்லாமே நல்லாயிருக்குங்க. மியூசிக் சிஸ்டம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஃபுல் மேட் கட் மேட்லேருந்து சீட் கவர் வந்து பக்காவாக இருக்குங்க. ஸ்டேரிங் போனாலும் கவர் பாருங்கள் எந்த அளவுக்கு போட்டிருக்காங்க. பேக் சீட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். எல்லாமே நல்லாயிருக்கும்.
4 டயர் ஆவரேஜாக இருக்குங்க. நல்ல நல்லா இருக்குங்க. ஃபுல் ஃபட்டுன்னு இருக்கும். VXI மாடலுங்க இது. VXI 2011ங்க. இது டயர் பாருங்கள், புது டயர்னு சொன்ன பார்த்தீங்களா, அப்படியே இருக்குது பாருங்கள். ஸ்டெப்னி டயர் கூட இங்கே பாருங்கள், அப்படி தெளிவாக இருக்குங்க. வண்டி சுத்தமாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா இன்றைக்கி ஆல்டோவில் என்ன டிமாண்ட் உங்களுக்கு தெரியாது. ஆல்டோ கேட்டுன்னு வந்து அதிகமாக வரலைங்க. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். இது 2 ஓனருங்க. இது நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 2,35,000 வெரி ஃபைனல் கொடுத்துடலாங்க. நேரில் வாங்க, ஓட்டி பாருங்கள், பார்க்கலாங்க. வாங்க நேரில் வாங்க, பண்ணிக்கலாம். இது ஆம்னிங்க, 2005 மாடலு. கேரையிலிருந்து எல்லாம் பாருங்கள் வண்டியை. அதாவது 2005 வண்டி அடிவிடாத ரொம்ப தெளிவான வண்டி. இது ஈரோடு நம்பருங்க, லோக்கல் நம்பரு. ஈரோடு நம்பர்னாவே ஒரு நல்ல மதிப்பு இருக்குங்க, மார்க்கெட் இருக்குது. ஏன்னா வண்டி அவ்வளோ சுத்தமாக இருக்கும். 2005 உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குதுன்னா எப்படின்னு பாருங்களேன். டயர் 4மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். டயர் எல்லாம் ஒரு 70% இருக்குங்க. வண்டி சுத்தமாக இருக்குங்க. சீட் கவர்லாம் பாருங்கள், அருமையாக போட்டிருக்காங்க. வண்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. தெளிவாக இருக்குங்க. ஸ்பீக்கர்லேருந்து எல்லாமே இருக்குதுங்க. செட் இருக்குது, மியூசிக் செட் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பேக் சீட் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு. எப்படி இருக்குது, உள்ள மேட் கூட இல்லைங்க. மேட் பண்ணணும் வாட வேண்டியது. பேட்டரியெல்லாம் பாருங்கள் கண்டிஷனாக இருக்குது. பாடி வந்து டஸ்ட்டு எதுவுமே ஓகே, பாடியில் எதுவுமே இல்லைங்க, சுத்தமாக இருக்குது. தெளிவாக இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல மட்டும், இந்த பீடிங்கில் மட்டும் லைட்டாக பொரிச்சல் இருக்குங்க. ஏன்னா இது வரக்கூடியது தான். உங்களுக்கு லேட்டஸ்ட் வண்டிக்கே பார்த்தீங்கன்னா வரும். இதில் இருக்குது. LGB என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குன்னு வச்சுங்களேன். சைடில் பாருங்கள், ஸ்பீக்கர் 2 வந்துடுது. பெரிய டேங்க் தாங்க, 60 லிட்டர் டேங்கு. நல்லாயிருக்கும். கேஸ்லேயும் ஓடு, பெட்ரோல்லையும் ஓடு. பாடி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள், சுத்தமாக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குங்க. அங்கே 2 ஸ்பீக்கருங்க, பேக்கில் இதில் 2 ஸ்பீக்கரு, ஃப்ரண்ட் 2 ஸ்பீக்கரு, எல்லாமே வந்துடும். மாடல் பழசாக இருந்தாலும் எல்லாம் கிளியராக எல்லாம் வந்துடும் வச்சுங்களேன். வண்டி சுத்தமாக இருக்குதுங்க. 2005 ஓனர் மட்டும் 4ங்க. இது ரேட் பார்த்திங்கன்னா ஃபைனல் 1,05,000 கொடுத்துடலாங்க. நேரில் வாங்க, அதுலேயும் குறைச்சி எவ்வளோ பண்ண முடியும் பண்ணித்தரேன். இப்போ குறைச்சி எவ்வளோ பண்ண முடியும்னா நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துறாதீங்க. சின்ன நெகஸ்புல் பண்ணித்தரேன். அடுத்த வண்டி பார்க்கலாம் வாங்க. அடுத்தது 2009ங்க. அதாவது 8 கடைசி 9 ரிஜிஸ்ட்ரேஷன், கோயம்புத்தூர் நம்பரு, 2 ஓனர் வண்டிங்க. வண்டி இது பாருங்க, வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்கும். லோக்கல் நம்பருங்க, கோயம்புத்தூர் நம்பரு. டயர் பார்த்திங்கன்னா இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. ஆவரேஜாக ஒரு 40% தான் இருக்குங்க. MPF இன்ஜினு, இது LGB என்டாஸ்மெண்ட்டோடு வந்துருங்க. கம்பெனி டேங்கு. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 87,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஆனால் ஏசி வந்து ஒரு ஷிஃப்ட் வண்டியில் என்ன ஏசி கூலிங் இருக்குமோ அந்தளவுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. செட்டு, மியூசிக் செட்டிலேருந்து, சீட் கவர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. ஏசி நல்லாயிருக்கும். சீட் கவர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும் துளியால் கிழிஞ்சிருக்குங்க. அதனால் மற்றது எல்லாமே நல்லாயிருக்கும். பேக் சீட் கவரு எல்லாமே நல்லா இருக்குங்க. பாருங்கள், பேக்கில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர், பெரிய ஸ்பீக்கராக வந்துருங்க. ஸ்டெப்னி டயருங்க, கம்பெனி டேங்குங்க. எல்லாமே நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். வண்டி தெளிவாக இருக்குங்க. 2009 மாடலுங்க, 2 ஓனரு. FC மட்டும் காட்ட வேண்டியது இருக்குங்க. நீங்கள் எடுத்து FC காமிச்சிக்கிற மாதிரி இருக்குங்க. டயர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபைனலாக ஒரு 1,05,000 இது கொடுத்துர்லாங்க. வெரி ஃபைனல். அது கீழே பண்ணவே முடியாதுங்க. நிறைய கேட்குறீங்க. ஃபைனல் நான் சொல்கிறேன். நெகஸ்புல் மறுபடியும் எவ்வளோ பண்ண முடியும்னு கேட்குறீங்க. பண்ணலாங்க. நேரில் வந்தால் ஏதோ கொஞ்சம் பண்ணலாங்க. ஏன்னா நான் சொல்கிறதே ரொம்ப குறைச்சி சொல்கிறேன் இல்லைங்களா. அதை விட மறுபடியும் எவ்வளோ பண்ணலாம்னா ரொம்ப குறைக்க முடியாது. குறைச்சி போனால் இடம் இருக்காதுங்க. அதனால் குறைக்கவே முடியாது. ஒரு 1,000 குறைச்சி பண்ணி தருவாங்க. அடுத்து பார்க்கலாம் வாங்க. இந்த வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க, புக்கிங் ஆயிடுச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2009 மாடலு, ஸ்விஃப்ட் டிசைருங்க, பிளாக் கலரு, பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. ஸ்விஃப்ட் டிசைர் பெட்ரோல் வேரியண்ட்டு, 2 ஓனரு, 29, அதாவது 5 வருஷம் பேப்பர் கரண்டில் இருக்குதுங்க. இன்சூரன்ஸும் இருக்குது. 5 வருஷம் பேப்பர் கரண்டில் இருக்குது. வண்டி நல்லாயிருக்கும். பெட்ரோல் வண்டி, பிளாக் கலரு, சென்னை நம்பர் தாங்க. வண்டி எல்லாமே ஓரளவு பாருங்கள், ஃப்ரண்ட் பாருங்கள், எல்லாம் நல்லாயிருக்கும். டயர் பார்த்திங்கன்னா இது கம்மியாக தான் இருக்குங்க. 4மே ஆவரேஜாக ஒரு 30% தான் இருக்குங்க. சும்மா 40 இருக்குது, 50 இருக்குன்னா அது இருக்காதுங்க. 30% இருக்கும். அதனால் ரேட் ரொம்ப குறைச்சி சொல்கிறேங்க. ரொம்ப குறைச்சி கொடுக்கலாம். நீங்கள் அந்த ஆல்டோ 2011 சொன்ன பார்த்தீங்களா, அதை விட ரேட் குறைச்சி கொடுக்கலாம். 4 பவர் விண்டோ வந்துருங்க. எல்லாமே வந்துருங்க. இதில் தெளிவாக சீட் கவர், ஃபுல் மேட், கட் மேட்லேருந்து வந்துருங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,22,000 ஓடி இருக்குங்க. ஏசி பக்காவாக இருக்கும். சீட் கவரும் நல்லாயிருக்கு. மேட்லேருந்து எல்லாம், ஓவர் கவர்லேருந்து எல்லாமே போட்டு வச்சுருக்குதுங்க. தெளிவாக இருக்குது பாருங்கள்.
பேக் சீட் கவர் சாண்டில் கலர் இல்லை, பார்க்குறக்கு ஒயிட் மாதிரி இருக்குது, ஆனால் சாண்டில் கலர். ரொம்ப நல்லா இருக்கும் வண்டி. அதாவது இது டிக்கி பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்க, எவ்வளோ பெருசு, ஆச்சரியமாக இருக்குது. ஒரு மூட்டையே ஒரு 4-5 மூட்டை போடலாம் மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்குது பாருங்க. ஒரு ஊருக்கு இது போனீங்கன்னா ஃபேமிலியில் லக்கேஜ் எல்லாம் போட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வண்டி நல்ல வண்டிங்க, பெட்ரோல் வண்டி, 2009 பெட்ரோல் வண்டி, 2 ஓனர், 29 வரை கரண்டில் இருக்குதுங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஐடி காசில் ரொம்ப மிக அதாவது ஒரு 2010-11 நான் பலமுறை சொல்லிட்டேன், 10-11 ஆல்டோ கொடுக்குற ரேட்டுக்கு 2,10,000 ரூபாய்க்கு வெரி ஃபைனல் கொடுத்துட்றேன். அடுத்த வண்டி பார்க்கலாங்கண்ணா. அடுத்து டொயோட்டா கேமரி, அதை பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நம்பர் பாருங்கள், முதல்ல ஃபேன்சி நம்பர் TN33 AZ999 099 ஃபேன்சி நம்பருங்க. இதெல்லாம் விஐபி வண்டிங்க. அன்றைக்கே இந்த வண்டி 20-25 லட்சம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வண்டி நம்மளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வண்டி ஆனால் நல்லாயிருக்கும், டயர் மட்டும் ஒரு 40% இருக்கும். எஃப்சி வந்து 29 வரை கரண்டில் இருக்குதுங்க. ஓனர் 3ங்க, பெட்ரோல் வண்டிங்க. வண்டி அடிபாடில் ரீப்ளேஸ்மெண்ட் இது இல்லை, சைடு மில்லர் மட்டும் உடஞ்சிருச்சு, அதனால் நான் கழட்டி வச்சுட்டு இது மாற்றணும். வண்டி தெளிவாக இருக்கும். 3 ஓனருங்க. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இது 2,70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க இப்போ இருக்கிற கண்டிஷனில். 2,70 ஓடிக்குங்க. ஆனால் இதில் என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா 4 பவர் விண்டோ வந்துடுதுங்களா, பவர் எல்லாமே பவர்லேயே வந்துருங்க, பட்டன் சிஸ்டமே வந்துடுதுங்க. இதில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்க, அந்தளவுக்கு இருக்குது பாருங்கள். எதை எடுத்தாலும் பட்டனு பவர்ன்ட்டு பாருங்க, சீட்டு தள்ளுறது இங்கே பாருங்கள், போகிறது எல்லாம் போகுது பாருங்கள். இன்றைக்கி 50 லட்ச ரூபா போட்டு எடுக்கிற வண்டியில் கூட இந்த மாதிரி இருக்குதா இல்லையான்னு தெரியலிங்க. அப்புறம் டிரைவருக்கு முதுகு வலின்னா இங்கே பாருங்கள், இதை திருவினா அப்படியே முன்னால் வருதுங்க, வெளியே போகுதுங்க. இந்த மாதிரி சிஸ்டம் இருக்குங்க. இந்த வண்டிக்கு இவ்வளோ பட்ஜெட் கம்மியான வண்டிக்கு எவ்வளோ சிஸ்டமெல்லாம் இருக்குது, அட்வான்ஸும் அன்றைக்கே பண்ணிக்கிறாங்கன்னா பாருங்களேன். ஹுட்டெல்லாம் பாருங்கள், பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு. செட்டு, ஏசி, சீட்டு பாருங்கள், ஒரு சீட்டு எவ்வளோ பக்கெட் சீட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பெருசாக இருக்குது. நல்லா அகலமாக கோந்துக்கலாம் பாருங்கள், எப்படி ஜாலியாக கால் நீட்டி போட்டு கோந்துக்கலாங்க. வண்டி அருமையாக இருக்குங்க. மியூசிக் சிஸ்டம் எல்லாமே நல்லா இருக்குது. வண்டி அடிபடாத வண்டிங்க, பக்கமான வண்டிங்க. டிக்கி பாருங்கள், பின்னாடி படுத்த பாருங்கள் வண்டிக்கு, அதே மாதிரி தானங்க ஸ்விஃப்ட்டோட பெருசாக இருக்குது பாருங்க. பாருங்க டயரு, அது அலைவீல் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்க. 2003 வண்டியே இருக்குது, இப்போ புண்டி வண்டி எடுத்த மாதிரி இருக்குது பாருங்க, சுத்தமாக இருக்குதுங்க வண்டி. இது என்னமோ இந்த கேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு வைக்கிற சிஸ்டம் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க. இதில் 10 இது போட்டு வீடியோ இது கேஸ்ட் போட்டுக்கலாங்களாமா, அருமையாக இருக்குது பாருங்க. எப்படியெல்லாம் அன்றைக்கி 25 வருஷத்துக்கு முன்னாடி கதை வச்சுக்கிறேன் பாருங்களேன். அருமையான வண்டிங்க. பெட்ரோலை எப்படி 10-12 கிடைக்குங்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 2003 3 ஓனருங்க, ஈரோடு நம்பருங்க, பெட்ரோல் வண்டிங்க. நம்ம ரேட் பார்த்திங்கன்னா வெரிஃபைனில் ஒரு 1.70 கூட கொடுத்துடலாங்க. வெரிஃபைனில் வண்டி ரொம்ப நல்லாயிருக்குங்க, கப்பல் மாதிரி இருக்குது ஓட்டுறக்கு. ஒரு 1.70 கொடுத்துடலாங்க. நேரில் வந்து ஓட்டி பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு பண்ணித்தரேங்க. அப்புறங்க நம்ம ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா இவங்க தான் காவலர், அதாவது வாட்ச்மேன் மாதிரிங்க. எஸ்கார்ட் துப்பாக்கி வச்சு நிற்கிற மாதிரி இருப்பாங்க 3 பேரும், அப்படி சிங்கமாக பாருங்க. இது வேறு ஜூலிங்க, கால் நேற்று ஒடிஞ்சு போச்சு ஒரு சின்ன இதில், அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி படுத்துருக்காளுங்க. இவன் வந்து கருவாச்சிங்க, சினையாக இருக்கிறாளுங்க, அருமையானதுங்க. இவங்க தான் காவலை இந்த வண்டிக்கு எத்தனை பேர்த்துக்கு பாருங்கள் எவ்வளோ பாசமாக இருக்குதுன்னு. இவன் ஜாக்குங்க, செல்லப்பையன், ஜாக்கு. இவங்க 3 பேர் தான் நம்ம ஆஃபீஸுக்கு காவலைன்னு வச்சுங்களேன், வேறு யாரும் வேண்டியதில்லை. சரிங்க, எல்லா வண்டியும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வண்டி எல்லாம் பிடிச்சிருக்கு. நம்ம எஸ்ஐடி ஆஃபீஸ் இதுதானுங்க, ஈரோடு மாவட்டம் நசினவழி காஞ்சி கோயில் ஆயப்பரப்புங்க. இதுதான் நம்ம இருக்கிற இடங்க. அப்புறங்க மக்களுக்கு ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறது என்னென்னா, அன்பான வேண்டுகோள், நம்ம எஸ்விடி யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுற மக்களுக்கு எல்லாத்துக்கும் மிக மிக நன்றிங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சில நண்பர் கூட்டமெல்லாம் கொஞ்சம் தவறான முறையில் கமெண்ட் எல்லாம் போடுறீங்க, அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நீங்கள் போடுங்க, அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஏன்னா நல்லதையும் நான் எடுத்துக்குவேன், கெட்டதையும் எடுத்துக்குவேன். அப்போ தான் நான் அடுத்தது என்ன பண்ண முடியுங்க. ஏன் தவறாக திட்டிகிட்டு இருக்கிறீங்க? நல்லது சொல்லுங்கள், கெட்டதையும் சொல்லுங்கள், நான் எடுத்துக்கிறேன். அதுக்காக வந்து ஒரு முறைக்கு மேலே வந்து நீங்கள் அப்படி கமெண்ட் பண்ணுறது, இப்படி கமெண்ட் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? இது நியாயமாக இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்க, எல்லோரும் பண்ணுறதில்ல. ஒரு சில நண்பர்கள், அவங்களையும் நண்பர்கள் தான் நான் சொல்கிறேன். வண்டி எல்லார்ட்டையும் உங்களுக்கு கம்மியாக கிடைக்குதுன்னா நீங்கள் எடுத்துங்க சார், சந்தோஷமாக. நான் வந்து மனசாட்சிக்கு நேர்மையாக, பொருள் தெளிவாக, நல்ல வண்டியாக, எவ்வளோ மக்களுக்கு நேர்மையாக கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துட்ருக்குறேன். அதனால் நான் கேரண்டியாக என்னால் சொல்ல முடியும். ரைட்டுங்களா? நீங்கள் 10 பக்கம் கம்பேர் பண்ணுங்கள்,
பொருள் சுத்தமாக தான் வந்து எடுத்து போங்க. நீங்கள் பண்ணுக்கு தப்பு இல்லை, ஆனால் இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது, வெளிப்படுத்துகிறேன். அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். நல்ல நண்பர்கள்ட்ட எனக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்க சப்போர்ட் இருக்குது போதும். உங்களை மாதிரி ஒரு சிலர் இதை தப்பாக நினைக்காதீங்க. நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி பண்ணாத, யாரையுமே பண்ணாதீங்க. இப்போ இதே வந்து உங்களோட பொருள் ஏதாவது போடக்குள்ள இதே நான் உங்களுக்கு பண்ணுற போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த வழியில் இருக்கும்ல. அதனால் அது வேண்டான்னு சொல்கிறேன், தவிர்க்கிறது நல்லது. அதுக்கு மேலே உங்கள் பிரியம். எல்லோரும் வாங்க, சேர்ந்து பயணிப்போம். வண்டி நல்லாயிருக்கு, நேரில் வாங்க, எடுத்துகிட்டு போகலாம், ஓட்டி பாருங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறத விட்டு போட்டு நேரில் வந்து ஓட்டி பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஏன்டா அண்ணனை கமெண்ட் பண்ணி நினைப்பீங்க. நேரில் வாங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.